இன்னொன்று, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோங்க தமிழ் சினிமாவில், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோ. எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம், எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு, உச்சத்திற்கு வர வைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தந்தை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தந்த தியாகராஜன் சாருக்கு இந்த சால்வை. அடுத்து பிரசாந்த் சார் என் கூட 2 படம் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நான் படம் பண்ண மாதிரி. என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஹீரோ வந்து திருப்பி லைம் லைட்டுக்கு வந்துட்டாருன்றது ஐ எம் ஸோ ஹாப்பி. அதில் கூட சிம்ரனும் சேர்ந்தது, 2 பேரும் ஜோடி சேர்ந்து அந்த ஜோடியை திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இவ்வளவு நாள் நான் வருவேன்னு நம்பிக்கையோட தன்னை முழுமையாக காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சால்வின் மூலமா. எனக்கு டைரக்டர் KS ரவிக்குமார் சார் வருவாங்கன்னு தெரியாது, அதனால் 3 தான் வாங்கிட்டு வந்தேன். சாரி டைரக்டர் சார், ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பிச்சு உதறிட்டார். இந்த படத்தோட மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சார்? படமாக பார்க்கும்போது கேரக்டர் தேர்வு பிரசாந்த் சார்லேருந்து கடைசியான ஒரு சீனுக்கு தான் வருவார் நம்ம ஒரு பெசன்ட் நகர் ரவி. அது வரைக்கும் அந்த மெனக்கடல், கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸை முழு திருப்தியோட வெளியே அனுப்பணுங்கிற அந்த நேர்மையான அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணிப்பு தான் அந்தகன். ஸோ அதனால் இந்த படத்தில் இன்னொரு உயிரை கொடுத்த என்னுடைய ராசியான நடிகை, பிரசாந்துக்கு எப்போவுமே ராசியான நடிகை சிம்ரனுக்கு இந்த பாராட்டு. டைரக்டர் சாருக்கு இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, யோகி பாபா சார். இன்னும் சமுத்திரக்கனி சாரை சொல்லணும். சமுத்திரக்கனி இன்றைய தமிழ் சினிமாவில் சமுத்திரமாக மாறிவிட்டார். அவர் இல்லாமல் தெலுங்கு படமே இல்லைன்ற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் சமுத்திரக்கனிக்கு தான் வந்து தெலுங்கில் பெரிய டிமாண்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட போர்ஷன் மிக பிரமாதம். யோகி பாபு, ஊர்வசி மேடம், வனிதாவோட கேரக்டர் எப்படியோ ரியல் கேரக்டர், அதே மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர், எல்லாமே பர்ஃபெக்ட் சாய்ஸ். இப்படி ரசிகர்களுக்காக மிகவும் மெனக்கெட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற இந்த அந்தகன் தொடர்ந்து அனைவரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய உயரத்திலேயே 10வது மாடியிலேயே என்றும் டாப் ஸ்டார் இருக்க வேண்டும். அதற்கு தியாகராஜன் சார் பேக் பில்லராக, காட் ஃபாதராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அத்தனை பேரின் ஆசைகளையும் நான் அவர்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரவீன் சார். அடுத்ததாக நடிகை செம்மலர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பேசிக்காக ஒரு வீதி நாடக கலைஞர். நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதோட அனுபவங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நான் உள்ளே வரும்போது எல்லாம் கேமராவும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் அந்த பதட்டத்துலேருந்து ஒன்றும் வெளியில் வரல. தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறையா மீடியா பீப்புள்ஸ் என் பேர் தெரிஞ்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்தகன் படத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருக்கேன். பட் அந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு பார்க்காம இப்போ வரைக்கும் கூட நான் சாப்பிட்ருக்கும்போது என் பேரை கூப்பிட்டாங்க, எனக்கு புரியல நம்ம பேராக கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது.
எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி. பிரசாந்த் சார், சிம்ரன், நான் ஒரு 90s கிட்ஸு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்து நான் ஆடியிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு நன்றி சார். நிறையா நடிக்கணும், நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனிதிங். இப்போ பேசுகிறத விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்டு வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லியன் 90s எங்கேயோ மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிங்கிங். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் மீட்டில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the theatre response. யாருமே நிஜமாக வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தேட்டரில் முன்னாடி 90s தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. ஐ வாஸ் வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பிரசன்ன ரவி அவர்கள். எல்லோருக்கும் மயங்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போனோம். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தியாகராஜ அண்ணா மேல ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா, ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. சரி ப்ரொமோஷன் போறோம், இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படிதான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் டிராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், நிறைய இந்த படத்தை பத்தி பேசினேன். இது எல்லாமே பிரசாந்த் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் இருந்த கான்ஃபிடென்ஸ்ல பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார், அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். சரி, இந்த படத்துக்கு என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்திலையும் குறைக்கவே இல்லை அண்ணா. அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி.
ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, இருந்தாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல, இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன், பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும், படம் சரியில்லைன்னா. படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படிங்கிறதுக்குள்ள பக்கம் படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜனுக்கு திருப்பி சொல்றேன் நன்றி. இந்த படத்துல அதுதான் தியாகராஜன் மேல ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் சாரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்காரு. பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காரு. அதை மீறி ஒரு அப்படி கூட போல. தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ். இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும், நம்ம பையனால அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் இவர் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சு மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூவை நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியும். ஆனா இன்னைக்கு போய் படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல. தப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க, எவனோ ஒருத்தன் எதுக்கு சூஸ் பண்ணும்? படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க. அப்ப பார்க்கும்போது தானே புரியும். பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சுட்டு படம் போவாதீங்க. ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை சிந்தி தாங்க படத்தை எடுக்கிறாங்க. காசுவா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எல்லா விஷயமும். யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்றேன், போகாம இருந்துடாதீங்க, போய் பாருங்க. அதை நீங்க ரிவ்யூ படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம்ங்கிறது ஒரு டைம் பாஸ்ங்க. அந்த டைம் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கரெக்டா இருந்துராது. நம்ம வீட்டுல எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கா? இல்ல. அது மாதிரிதான் சினிமாவும். சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதை மீறி இத்தனை வருடங்கள் இந்த படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இந்த படத்தை அப்படி இப்படி என்னவோ அப்படி பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது எல்லா விஷயத்தையும் தாங்கிட்டு ஒரு ஜெயிச்சாரு பாருங்க. அதுதான் அதுதான் இந்த படத்தோட கெயின். அத நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. திஸ் மூவ் இதுதான் சொல்றேன். இந்த படத்து மூலியமா சொல்லியிருந்தா எல்லாருமே அகெயின் எந்த விஷயமா தான் ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயின் தாங்க இந்த அந்தகன் மூவி, இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக சினிமாவில் லக்கி ஸ்டார் என்று அழைக்கப்படும் நான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் லக்கி ஸ்டார் பிரியா ஆனந்த் அவர்களை நடிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிக்கில் சார். ஆக்சுவலாக இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் நிக்கில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் இப்போ ஓகே. ஹலோ. ஓகே. அவரு கத்தி பேசினாரா? ஸோ உங்க மைண்ட்ல அந்த வால்யூம் டெசிபிள் ஹை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Now is right. என் ஹைட்டுக்கு இவ்வளோ தாங்க. ஸோ சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன் பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars
நம்ம பிரசாந்த் சார் சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. We have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும் and looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவரு டைரக்ட் பண்ணா. So, but really exciting project to be a part of, and Iflo positivity, I think that has been the key word எங்க எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and அது வந்து something that he's earned since such a young age. And Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது is so exciting. சண்டை போடாதீங்க. Yeah. But Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது வனிதா மேம், Samudrakani sir, K.S. Ramikumar sir, Ravi, எல்லாரும், I think amazing star cast. So I think this 3C screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. Screenplay, dialogues, casting, mega star cast, it's not that easy. And Saruda energy பார்க்கும்போது அப்படி இருக்கும், we'll be embarrassed. அவங்க காலையில் இருந்த first person to be there. And நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்க்கு போவாங்க. He has, I mean, so much of energy into him. We all have so much to learn from sir. Prashant, என்னோட ராசியான ஜோடி. ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு ஒரு ஹிட்டு. பிரவீன் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்த தியாகராஜன் சாருக்கு மிக்க நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான். ஆனால் எனக்கே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கும்ஃபு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து எங்கள் பிரசாந்த் அண்ணன் தான். ஆக்சுவலாக ஒரு 90s நாங்கள்லாம் ஒரு வீட்டில் தான் கிளாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் தான் எங்களை எல்லாமே குங்ஃபு. ஆக்சுவலாக அவர் கராட்டே பண்ணல, ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் பண்ண குங்ஃபு தான் பண்ணாப்புல. குங்ஃபுல வந்து 30 years பேக் அவர் பிளாக் பெல்ட்டு. எங்கள் யூனியன்லேயே வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்போம் அந்த வீட்டில், அந்த கிளாஸில், அந்த காம்பவுண்டில் கற்றுக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இப்போ அதிலேருந்து நான் மாஸ்டர் ஆகியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 30-35 படம் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்தகன் பண்ணும்போது வந்துட்டு தான் நான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட் நான். என்னோடய மாஸ்டர் படம் பண்ணுவோம், அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அதில் ஒரு ஃபுல்ஃபில் இல்லை. அப்படியே இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு அந்த படம்ன்றாங்க. அவர் என்னையுமே கம்பேக்லாம் இல்லை, அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான். நேற்று டாப் ஸ்டார் தான், இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான், நாளைக்கும் ஒரு டாப் ஸ்டார் தான். ஏன்னா அவர்கிட்ட ஆக்ஷனு, அந்த மார்ஷல் ஆர்ட் குங்ஃபுன்ற ஒரு ஹார்ட் அவர் உடம்புலேயே ஊறி இருக்குது. அவர் இன்னமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அவர் பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. ஆக்சுவலாக அவர் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாலேயும் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்தகன் படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, பீப்புள்ஸ் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க, ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ணனை வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. அவர் எனக்கு குங்ஃபு ஸ்டைலில் அவரை வணங்கணும். அதே மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே அந்த 90s நம்ம கே. சுகுமார் சார், பிரசாந்த் அண்ணா ஆல்ரெடி நான் ஃபேன், அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான். அவர் கூட வைகாசி போகிறதாச்சுலேருந்து இப்போ அந்தகல்ல வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் நான். அதனால் அவரை பார்த்து நம்ம நான் வளர்ந்ததே அவரை பார்த்து தான் வளர்ந்தது. நான் பண்ணுற அந்த ஆர்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் குங்ஃபு பண்ணுறதே அவரை பார்த்து தான் நம்ம பண்ணது. அந்த காம்பவுண்டில் தான் எங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் கற்றுட்டாங்க அந்த 90s. இந்த சிம்ரன் மேடம், ரவிக்குமார் சார், பிரியானந்த் மேடம், ஆடியோ வரல பின்னாடி வரல.
கொஞ்சம் இருமா, 1 மினிட். ஓகே. அதே மாதிரி பிரசாந்த் அண்ணா ஹீரோ தான் தெரியும். அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியனு. ஆக்சுவலாக 24 கிராஃப்ட் நம்ம பெப்சில் 24 கிராஃப்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவர். A to Z, ஃபைட்டு, டான்ஸு, எடிட்டிங்கு, VFX அதுவும் படிச்சிருக்காப்புல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் தான். இனிமேல் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே விட்டுட்டேன்னு நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட்டாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக வெள்ளி விழா இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். நிக்கில், நீ வந்தால் ஸ்பீக்கரே பயப்படுது. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட தியேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது OTTயில் வந்தால் பார்த்துக்கலாமா? அது இந்த என்னதுங்க யூடியூப்பில் இது வருது, பைரசி எல்லாம். தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் PVRயில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கண்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ 8:30 ஷோவை PVR. ஸோ அதெல்லாம் தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன். ஆனால் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது அந்த மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார்.
நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும். சிரிப்பார் நம்மளை பார்த்த உடனே, ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு. இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணால் ஒன் மோர் எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னுவார். அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன் மோர் சார் அப்படின்வார். அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில், ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்ட்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. தட் இட்ஸ் அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது, சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மேகாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா. அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு அந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக அப்படின்னு நான் டைலாக் மறந்துட்டேன்னா நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை எப்படி நிறுத்துறேன் அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டேன், அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்லை நான் டைலாக் மறந்துட்டேன் கட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு, ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு. இல்லை பாவா நச்சாடு, நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம் தான் ஆச்சா நீங்கள் வந்து? இன்னும் வளர நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணுன்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில்
ஒரு பெரிய இது என்னென்ன எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், எல்லாம் கை கழுவிட்டு இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் இப்படி பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை, சிக்கன் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை. வனிதா, நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின், வளையல், இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ், அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 மூட்டை கேட்குதாடா அவனுக்கு. அந்த இடம்லாம் செம்ம கிளாப்ஸ் தேட்டர். எங்கே நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாப்ஸ் ஆங்க. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும். நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின். அந்த லிஸ்ட்டில் வாங்க. எல்லோரும் பெசன்ட் ரவிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் அந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்ட உடனே சரி இவர் நம்மள மாதிரி கத்துவாரா, எப்படி இருப்பார் அப்படிலாம் நடிச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான வர வேண்டிய நேரத்தில் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு நான் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை. நன்றி. உட்கார்ற அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவன் பேசும்போது தானே, அப்புறம் தான் நானே பயந்துட்டேன். யாரா அது இல்லை இப்படி உட்கார்றான்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்கன்னு அவரை பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்கான். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணா கோச்சுக்காதீங்க, நான் தியாகராஜன். ரவிக்குமார் சாரை பற்றி பேசணும். என்னோட பேரும் ரவிக்குமார் தான். அதுக்கப்புறம் தான் பெசன்ட் நகர் ரவினாச்சு. என்னோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான். சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் சோலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்கள நடிகனா மாத்திர பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சேரும் பொன்னம்பலம்ங்கிறவரை ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி. அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி இதிலெல்லாம் அவ்வளோ டிமாண்ட். தினேஷா இருக்கட்டும், பொன்னம்பலமா இருக்கட்டும், மகாநதி சங்கரா இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ. அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிஸியா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இங்க டேட் கொடுப்போம், அங்க டேட் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் அண்ணா கூட. நான் அப்ப விஜயகாந்த் அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் மதியத்துக்குள்ள வரேன்னு சொன்னா லேட் ஆயிருச்சு. இது நம்ப மாட்டீங்க. இதே ஒரு இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல எனக்காக கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டு போனாரு. நான் லாஸ்ட் மினிட்ல போனேன், எல்லாரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்த்தேன். அப்படி பார்த்தாரு, என்னடா அங்க டேட்டா கொடுத்தியா அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட திட்டாம அவர் ஸ்பாட்ல திட்டுவார், அது மனசுல இருந்து திட்டுவார். ஆனா அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார், அன்பா உபசரிப்பாரு. அந்த மனசு தான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த வெற்றி விழா மூலமா, இந்த வெற்றி மீட் மூலமா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த நன்றியை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில் அண்ணன்
நிக்கில நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு உண்மை இருக்குங்க. இல்லைன்னா இங்க வந்து ஒரு சின்ன கசமுசா நடந்துச்சுனாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது. அத எந்த நேரத்துல கரெக்டா போய் சேரணுங்கிறத கரெக்டா நிக்கில் என்ன பண்றாரு. இப்ப உங்களை டைரக்ட் பண்ணாலும் சரி, அங்க நீங்க நிலுங்க, நீங்க இது கரெக்டா கச்சா முச்சான்னு போட்டோ கிடைக்காம எங்க போட்டோ எல்லாம் அழகா கிடைக்கிறது காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான். இல்லங்க ரவினா நீங்க சொல்லக்கூடாது அப்படி. அதனால நிக்கிலுக்கும் இது மூலியமா நன்றியை சொல்லிக்கிறேன். திருப்பி சொல்றேன், இது மாதிரி அம்புலான டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ரவி அண்ணன் மாதிரி, தியாகராஜன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டனால வருகால டைரக்டர்களும் இந்த அம்பிள்னஸ் கொண்டு போனீங்கன்னா மக்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும்னு இந்த மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக ஹிந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ரீமேக்காக எடுக்காமல் அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிக்கும் வண்ணம் ரீமேட் படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதில்ல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் வந்து இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆற்றும் அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம். ஒரு இன்க்யூசிட்டிவ் பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கோம். அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும். இல்லையேடா இங்கே வச்சேன்டா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக, அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா, இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அது நம்பலை. அது சரி, ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்கிறார் நினச்சி நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், தியேட்டரில் அது வரும்போது அந்த 16 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம். இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியானன் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்திட்ட நிறைய நாள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன். ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி, தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, அவரை பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு. ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநாதர்கிட்ட தான் பாக்ஸிங் பண்ணார். அது பெசன்ட் நகரில் தான் நாடகம் பண்ணுறதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, ரவி அந்த படத்தில் இருப்பார். எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலான்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டூயட் இருக்கணும், அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேறு ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு. வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும். அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில், ஏன் நான் பேசுறது போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம், ஏன் பின்னாடி ஒரு அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார், அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வந்து ஹரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் இவரை நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர், இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்குவாரோ இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார். அதே மாதிரி அவர் போர்ஷனெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது படத்தில். அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நடிப்பு ராட்சசின்னு. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கூட வந்து யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட். சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து
கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார். அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். பிரசாந்த் என்னதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணணும்னு சொல்லலை. நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா, பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை. பிரமாதமாக செட்டு, ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார். செந்தில் ராகவன், அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ராம்குமார், அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி 35-40 படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது, இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே, சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ். அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார். அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்க்கவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறது காரணம் ரவி. அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருத்தை வச்சு பாட வச்சோம். அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார். இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலான்னு நினைக்கும் போது பிரபுதேவாட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதா இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வர முடியல. அவரும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக திரு டாப் ஸ்டார் அவர்கள். மீறி ஹி கேம், எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர்.
அதாவது ஒரு நடிகன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசில் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் வில் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், வில் ஆல்வேஸ் கீப் பி ஹாப்பி ஃபேஸ். ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அண்ட் ஆஸ் அ டெக்னீஷியன் அகேன் அ பிக் இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் த குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தம். நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும், யூ ஆல்வேஸ் the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இன்னிக்கிலத்தில் ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் அங்கே உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டுனே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங், ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். I still have to learn a lot. So thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதுக்கோ, இன்னும் மேலும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கப்புள் ஆஃப் அதர் திங்ஸ், மை ப்ரொடியூசர், மை மதர் மிஸ்ஸஸ் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் you've been a big they all stand behind me சொல்லுவாங்க இல்லையா, they're truly behind me. And a good news இந்த விஷயத்தில், இந்த அந்தகன் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sirukkum and Rehman sirukkum and all the other actors, one more time Tamil Nadu has won so many national awards. Great big congratulations to all the national award winners. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And எப்பவுமே வந்து நான் சொல்லல, I'm always directed by good team. So thank you Nikhil. One more direction is going on. நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது எங்களை சப்போர்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ, அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டர் வரும்போது அந்த தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த இறைவனுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், என் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகைக்காரங்க சார்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன், சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் இல்லை. ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்ததுனால. இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன், எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்க? இல்லை, எனக்கு ஒரு 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 கேள்வி தான், இது ஏன் சொல்லலை? நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போது இல்லை, சாங்ஸ் ஹிட்டு, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது, பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு பையன், அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால அந்த பையனை போட்டு வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம். அப்புறம் இளையராஜாவிட்டேருந்து ஒரு 3 சாங், பனி விழுமலம், அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட். ஆமாம், சப்போர்ட்.
சந்தோஷ் நாராயண். அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க சார். இந்த படத்தை நம்பிக்கையோட சென்னை செங்கல்பட்டு தவிர மற்ற ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுபையா அவர்களை இங்கே அழைக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த ரவி, இந்த வாழ்த்த வந்த அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள் பிரசாந்த் வச்சு ஜோடின்னு ஒரு படம், ஸ்டார்னு ஒரு படம், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை தந்தவர். அவர் என்றைக்குமே எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பிரசாந்த் மேலே அதீதமான ஒரு அன்பு வச்சுருக்கிற ஒருத்தர், என் மேலே பயங்கரமான ஒரு பாசம். அவர் இன்றைக்கி எங்களெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தினதுக்காக அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூஸ்வலாக எல்லோரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்த பிறகு ஞாபகம் வந்துச்சு. தேங்க்ஸ் டு பிரியா அகெயின். என் கூட நடித்த சிம்ரன்னு பிரியா சொல்ல மறந்துட்டேன். ஸோ இல்லை அது எல்லோரும் பேசினேன். பட் I wanted to talk about them in the last, but மற்றது எமோஷனல் ஐட்டம் ஒரு விஷயம் பேசும்போது தேங்க்யூ சொல்லும்போது ஐ forgot about எனக்கு இந்த படத்தில். ஸோ சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாமா? தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி, when you have a extraordinary pair opposite you, that movie is a big success. And இந்த படத்தில் one side I have Simran, other side I have Priya. Thank you. They really they took a lot of their time, and Simran actually is a fantastic role. And நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நீங்கள் நாங்கள் 2 பேர் நடித்த படம் பெரிய நீங்கள் தான் அதே தான். ஸோ கேட்குற கேள்வி நீங்கள் 2 பேர் நடித்த படம் ஹிட்டுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆத காரணம் ஐ திங்க் both of us joining together. And thank you for coming, and thank you for being a part of us. We really appreciate it. And we all know Ellarthuriya Simran, what a versatile performer, dancer, and she puts her hearts in and out. So in the padle we have a lot of scenes also. Other K.S. Ravikant sir பத்தி பேசும்போது அவங்களோட சீன் நான் சொல்லணும், இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணும்னு, பட் இந்த ஃப்ளோவில் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ கிளைமேக்ஸில் வண்டி ஓட்டும் போது பார்த்தா ரவி சார் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் வின் ஸ்க்ரீனை. எங்களால் பார்க்கவும் முடியல. பட் அதையும் மீறி ஷி வாஸ் டிரைவிங். தேர் வாஸ் அதர் சீன்ஸ் வேர் ஷி ஹேஸ் டு ஹிட் மீ. ஃபைட் மாஸ்டர் தான் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி அடி வாங்க வச்சார். உங்களை தனியாக கவனிச்சுக்கிறேன். பட் as an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, from day one, you made the set lively. You're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody's happy in the sets, and very filled with so much positivities. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணும்போது நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிற, யாரோட படம் பண்ண போகிற, இந்த படம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் லுக் டிஃப்ரெண்ட். உனக்கு எல்லாமே இருக்குது. லுக் அட் த பீப்புள் லவ். எல்லாருமே இது எப்படி உன்னை ரசிக்கிறாங்க, உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ. எப்போ பார்த்தாலும் ஷி ஆல்வேஸ் டாக்ஸ் ஸோ மச் ஆஃப் மேக்கிங் ஷோர். இப்போது ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி சொல்கிறேன், பாக்ஸர் ரிங் உள்ள போனீங்கன்னா, என்ன அப்பா பாக்ஸர்னால தெரியும், அந்த ரிங் உள்ள போய்ட்டு அந்த ரவுண்ட் முடிச்சு உட்காந்து பண்ணி ஒருத்தர் விசிறுவாங்க, ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தர் மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐ எம் ஃபில்ட் வித் சோ மெனி பீப்புள் சப்போர்ட் மீ. ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீ அடுத்த இது பண்ணுறா, இப்படி பண்ணுறா, ஓகே அது பண்ணுறா. எல்லாரும் என்னை சுற்றி மட்டும் எவ்வளோ கீப் என்கரேஜிங் மீ. ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற காரணமே பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான். ஸோ தேங்க்யூ கைஸ்.
ஈக்குவலி வனிதா எவ்ரிபடி யாராக இருந்தாலும் they always make sure okay நீங்கள் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் இது இப்படி சொல்லும்போது ஐ எம் ஸோ லக்கி அண்ட் ஹாப்பி ஃபார் ஹேவிங் அமேசிங் பீப்புள் பிஹைண்ட் மீ. இவங்களும் சரி நீங்களும் சரி. அண்ட் டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. சார் ஒரே நிமிஷம் பிரசன்ட் சார். ஸ்டன் மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் லேட்டாக வந்தாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ வீடியோ ஒரு நிமிஷம். சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டயத்தில், எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்.